இந்த ஹேர் ஸ்டைல் தான் என்னோட ஃப்ரெண்டு டானிக்கு பிடிக்குமா, அதனால தான் நான் இந்த மாதிரி சீவிருக்கேன். டேனிக்கு பிடிக்குமா? சரி, உனக்கு ரெட் கலரே பிடிக்காது, நீ ரெட் கலர் டிஷர்ட் போட்டிருக்க. அம்மா, டானிக்கு ரெட் கலர் தாம்மா பிடிக்கும், அதனால தான் நானும் இனிமேல் ரெட் கலரே போட போகிறேன். என்னாச்சு ஜஸ்டின், உனக்கு உன்னோட ஹேர் ஸ்டைல் ட்ரெஸ்ஸிங் எல்லாமே டானிக்கு பிடிச்ச மாதிரி மாத்திட்டு இருக்க. நீ எதுக்காக டானிக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுற? அம்மா, டானியை எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அவன் கூட நான் எப்போவுமே ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவனும் என்னை ஃப்ரெண்டாக நினைக்கணும்னா நான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் தானே அவன் என்னை ஃப்ரெண்டாக நினைப்பான். அதனால தான். ஓகே மம்மி, நம்ம வந்து பேசலாம். டானி என்ன 8 o'clock இங்கே இருக்க சொன்னான். நான் ஷார்ப்பாக 8 o'clock போனால் தான் டானிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஓகே மம்மி, நான் போயிட்டு வரேன். பை பாய். ஜஸ்டின், ஒரு நிமிஷம். இந்த பையன் என்ன இப்படி இருக்கான்? ஹாய் டானி, நான் கரெக்டாக 8 o'clock நீ சொன்ன மாதிரியே வந்துட்டேன் பாத்தியா. ஐயோ, இப்போ அது ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் செம்ம பசியில் இருக்கேன். வர்றீங்களா? நம்ம ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு வரலாம். இருக்கிற பசிக்கு அப்படியே பரோட்டாவை பிச்சு போட்டு நல்லா கறி குழம்பு ஊற்றி கடையில் சால்னா கொடுப்பாங்க பார்த்தீங்களா, நம்ம சாப்பிட்டா வேற லெவலில் இருக்கும். போலாம் மச்சான், எனக்கு பசி இருக்குதோ இல்லையோ, நீ சொன்னதுலேயே என் நாக்குல எச்சு ஊற ஆரம்பிச்சிருச்சு. ஆமா டானி, எனக்கும் பரோட்டா ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாருமே போய் சாப்பிடலாம். ஹோட்டலுக்கு வந்தாச்சு, எல்லாரும் என்னென்ன வேணுமோ தாராளமாக சாப்பிட்டுக்கோங்க. அடிக்கிற வாசத்துக்கும் இருக்கிற பசிக்கும் எவ்வளோ உள்ள போகுதுன்னு சொல்லவே முடியாது. சாப்பிட ஆரம்பிக்கலாம். அப்பாடா, வயிறு முட்டை முட்டை நல்லா சாப்பிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? என்ன, எதுக்காக ஓடணும் டானி? என்ன கேள்வி கேட்குற ஜஸ்டின்? உன்கிட்ட பைசா இருக்கா? எங்க யார்கிட்டயும் ஒத்த பைசா இல்லை. இவ்வளோ சாப்பிட்ருக்கேன்னா காசு கொடுக்கணும், இல்லைன்னா ஹோட்டலில் மாவரைக்க விட்டுருவாங்க, தெரியும்ல. நான் 1 2 3 சொல்வேன், யாரும் திரும்பி பார்க்காம அப்படியே தெரிச்சு ஓடிடணும், ஓகேவா? ஆனா நம்ம அப்படி பண்றது தப்பு தானே. என்ன என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. 1 2 3 ஓடுங்க. ஏ பசங்களா நில்லுங்க, நீங்க சாப்பிட்டதுக்கு இன்னும் காசு கொடுக்கல. எங்க போற நீ? நில்லு. ஏ மச்சான், ஜஸ்டின் மாட்டிக்கிட்டான்டா. இப்ப பாரு என் ஐடியாவை. ஹோட்டல் அண்ணாச்சி, எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஜஸ்டின் தான் கூட்டிட்டு வந்தான், அவன்கிட்ட காசு வாங்கிக்கோங்க. எப்பாடா, எப்படியோ நம்ம 2 பேரும் எஸ்கேப் ஆயிட்டோம். ஆனா ஏன்டா கடைசியில் அந்த ஜஸ்டினை மாட்டி விட்ட? பாவம், அவன் எதுவுமே தெரியாம வந்து வசமா மாட்டிக்கிட்டான். ஆமாடா, அவனை மாட்டி விட்டதெல்லாம் கரெக்டு தான். எப்ப பார்த்தாலும் அவன் ஃப்ரெண்டுன்னு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான். எப்படா அவனை கழட்டி விடலான்னு நினைச்சேன். இனி அவன் நம்ம பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். நீங்களாம் சின்ன பசங்க, இந்த சின்ன வயசுலயே உங்களுக்கு இந்த ஏமாத்துற புத்தி இருந்துச்சுன்னா நீங்கெல்லாம் எப்படி உருப்படுவீங்க? அண்ணாச்சி அண்ணா, என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு நிஜமா அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. நீங்க 3 பேரும் எவ்வளவு வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்கன்னு இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க யார வேணாலும் ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. எனக்கு தெரியாது. உங்க வீட்ல இருந்து யாராவது வந்து காசு கொடுத்தாதான் உன்னை நான் வெளியே அனுப்புவேன். அது வரைக்கும் நீ இந்த ஹோட்டலை விட்டு எங்கேயுமே போக கூடாது. இந்த ஃபோன் பண்ணி உங்க அம்மாவை இப்பவே வர சொல்லு. ஜஸ்டின், என்னாச்சுன்னா என்ன பிரச்சனைங்க? வாங்கம்மா, உங்க பையன் இருக்கானே பையன், அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பிளேட்டா ஆர்டர் பண்ணி வயிறு முட்டை நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்கணுமா இல்லையா? சாப்பிட்ட உடனே எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. உங்க பையனும் ஓடுறதுக்கு தான் ட்ரை பண்ணான். ஏதோ என்னோட திறமையால அவனை புடிச்சு வச்சுக்கிட்டேன். என்ன பழக்கம் ஜஸ்டின் இது? உன்னோட பிஹேவியரே வர வர சரியில்லை. நான் உன்னை இப்படிதான் வளர்த்தனா? வீட்டுக்கு வா, உன்னை கவனிச்சுக்கிறேன். எவ்வளோன்னு பில் ஆச்சு? 1345 ரூபா ஆச்சு. என்னது? நம்ம குடும்பமா சாப்பிட்டா கூட அவ்வளோ பில்லு ஆகாது. உன்னை வச்சுட்டு இந்தாங்கண்ணே காசு. இனிமேல் இந்த மாதிரி நடக்காது. இந்த ஒரு தடவை இவனை மன்னிச்சு விட்டுருங்க. சரி சரி. என்ன நினைச்சிட்டு இருக்க ஜஸ்டின்? உன்னோட ஹேர் ஸ்டைல் மாறிச்சு, ட்ரெஸ்ஸிங் மாறிச்சு. நான் எல்லாத்தையும் போதும் போதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனா நீ இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஏமாத்தவும் பழகிட்ட. நீ பண்றது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சே பார்க்கலம்மா. எல்லாருமே பசிக்குது, ஹோட்டல் போய் சாப்பிடலான்னு சொன்னாங்க, நானும் போனேன். ஆனா அவங்க கிட்ட காசு இல்லைங்கிறதும் தெரியாது, அந்த மாதிரி ஏமாத்திட்டு போக போறாங்கங்கிறதும் எனக்கு தெரியாதுமா.
நான் தெரிஞ்சிருந்தா உங்க கூட தெரிஞ்சிருந்தா அவங்க கூட போயிருக்க மாட்டேன், அப்படிதானே சொல்ல வர? இதை நான் நம்பணுமா? டானிக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் ஸ்டைல், டானிக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ், அவன் நினைச்ச டைமு எல்லாத்தையும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்க நீ அவனை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருப்பியா? அவன் பண்ண தப்புன்னு சொல்லியிருப்பியா நீ? இல்லம்மா, அவனை எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அவனை ஃப்ரெண்டா நினைச்சம்மா, அவனும் என்ன ஃப்ரெண்டா நினைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேம்மா. இதுக்கு பேரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, அடிமைத்தனம். நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே நம்மளை நேசிக்கிறவங்க தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாறினாதான் நம்ம கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்கன்னா, அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு தேவையே கிடையாது ஜஸ்டின். நீ அவனுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸு, ஹேர் ஸ்டைல் எல்லாமே நீ பண்ண. ஆனா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உன்னை எப்படி கழட்டி விட்டு ஓடி போயிட்டாங்க பாத்தியா? வேதாகமத்துல ஒரு வசனம் இருக்கு, 1 கொரிந்தியர் 7:23 வசனத்துல மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள்னு வசனம் இருக்கு. நீ அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், அவன் சொல்றதெல்லாம் நீ செய்யணும்னு அவனுக்கு அடிமையா தான் இருந்திருக்க இவ்வளவு நாளா. ஆனா வேத வசனம் மனுஷங்களுக்கு அடிமையா இருக்க கூடாதுன்னு சொல்லுது. நம்ம ஏசப்பா பிள்ளைங்க எல்லாருமே ஏசப்பாவுக்கு மட்டும்தான் அடிமையா இருக்கணும். நம்ம வாழ்க்கையில எதை மாத்திக்கிட்டாலும் ஏசப்பாவுக்காக மட்டும்தான் நம்மளை மாத்திக்கணும். ஏசப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும். மனுஷங்களை சந்தோஷப்படுத்த, மனுஷங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ, மனுஷங்களுக்கு அடிமையா நம்மளை மாத்திக்க கூடாது ஜஸ்டின். அவன் நிஜமாவே உண்மையான ஃப்ரெண்டா இருந்தா உன்னை அவன் விட்டுட்டு போயிருக்க மாட்டான். ஆனா நீ அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு நாள் அடிமையா இருந்திருக்க. ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேளு. ஏசப்பா என்னைக்குமே உன்னை விட்டுட்டு போக மாட்டாங்க. நீ காட்டுற பாசத்தை விட 100 மடங்கு உன் மேல பாசம் வச்சு உன்னை பத்திரமா பாத்துக்குவாங்க ஜஸ்டின். ஏசப்பா விட ஒரு நல்ல ஃப்ரெண்டு நீ தேடினாலும் உனக்கு கிடைக்காது. என்னை மன்னிச்சிருங்கம்மா. இவ்வளவு நாள் நான் மனுஷங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், மனுஷங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு என் வாழ்க்கையே நான் வீணாக்கிட்டேன். ஆனா அவங்கெல்லாம் என் மேல கொஞ்சம் கூட பாசமே வைக்காம இருந்திருக்காங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. இன்னைக்கு வேத வசனம் சொல்ற மாதிரி நான் இனிமேல் என்னைக்குமே எந்த மனுஷங்களுக்கும் அடிமையா இருக்க மாட்டேன். ஏசப்பாவுக்கு மட்டும்தான் நான் அடிமையா இருப்பேன். ஏசப்பாவுக்கு பிடிச்ச மாதிரியும் நான் நடந்துக்குவேன். எஸ் குட்டீஸ், இன்னைக்கு நம்மள நிறைய பேர் ஜஸ்டின் மாதிரி தான் இருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், அவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும், அப்படி இருந்தாதான் அவங்க நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம நிறைய தவறுகளை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அது எல்லாமே ரொம்ப ரொம்ப தப்பு குட்டீஸ். வேதவசனம் சொல்லுது இல்லையா, மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள்னு. நம்ம யாருமே மனுஷங்களுக்கு அடிமைகளா இருக்கக்கூடாது. நீங்க மனுஷங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நடக்கணும், அப்பதான் உங்க மேல பாசமா இருப்பாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, அது அடிமைத்தனம். நீங்க இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்களுக்கு என்னதான் செஞ்சாலும் நிறைய நேரங்கள்ல அது வேஸ்டா போயிடும் குட்டீஸ். நம்ம உண்மையா அடிமையா இருக்க வேண்டியது ஏசப்பாவுக்கு மட்டும்தான். ஏசப்பாவோட அன்புக்கு, ஏசப்பாவோட பாசத்துக்கு, ஏசப்பா நமக்காக பண்ண தியாகங்களுக்கு அடிமைகளா இருக்கலாம். நீங்க மனுஷங்களுக்காக உங்களை மாத்திக்க கூடாது, ஆனா ஏசப்பாவுக்காக உங்களை நிச்சயமா நீங்க மாத்தி தான் ஆகணும். நீங்க ஏசப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்து வேத வசனங்களின்படி நீங்க நடக்கும்போது ஏசப்பா உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கறதை விடவும் அதிக அன்பு, அதிக பாசத்தை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஏசப்பாவே உங்களுக்கு ஒரு சூப்பர் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க. சோ குட்டீஸ், இன்னையில இருந்து நீங்க மனுஷங்களுக்கு இல்ல, ஏசப்பாவுக்கு தான் அடிமையா இருக்கணும். ஏசப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி வேத வசனங்களின்படி நடந்துக்கோங்க. ஏசப்பா நிச்சயமா அவங்கள ஆசீர்வதிப்பாங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.